எல்லாம் உன்னாலதான். என் மான மரியாதையே போகுது. நாண்டுகிட்டு சாக வேண்டியதுதான். என்ன ஆச்சுங்கய்யா? இன்னும் என்ன ஆகணும்? நானும் மேகலையும் ஒன்னா இருந்த போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஒட்ட போறானா அந்த தாசு. என்ன நடந்துச்சுங்கய்யா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சும்மாவே சாகடிப்பா. நாம ஜெயிலுக்கு அனுப்புனா விடுவாளா? உள்ள இருந்துகிட்டே என் உயிரை எடுக்கிறா. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே புரியும். நானும் மேகலையும் நெருக்கமா இருந்த போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்ட போறானா அந்த தாசு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்னன்னு சொல்றது? சொன்னா கேட்கவா போறான்? அந்த பொறுக்கி பயலால என் மானம் மரியாதை எல்லாமே போகுது. போகாது, நான் பாத்துக்கிறேன். இத பாரு, யாரு சொன்னாலும் இந்த தாச கேட்க மாட்டான். அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா பண்ணிடுவான். தாஸ் இல்ல, அவங்க அப்பனே வந்தாலும் எதுவும் நடக்காதுங்கய்யா. நான் நடக்கவும் விட மாட்டேன். இது உங்க மேல சத்தியம். ஓய் அண்ணா, என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. நீ எதுக்கும் ஃபீல் பண்ண. சிவா, என்னென்ன பண்றது? என்ன ஏன் இப்படிலாம் நடக்குது? சில விஷயங்களை நேரடியா பார்க்க கூடாது சிவா. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனா சூழ்நிலை தப்பா இருந்திருக்கும். அதுக்காக அதை வெறுத்து ஒதுக்கிட்டா நல்லா இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம்? தெரிஞ்சோ ஏன் நீங்க கிட்ட இதை சொல்லல? உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும், ஆனா முன்னாடினா ரொம்ப முன்னாடி இல்ல. மான மரியாதைலாம் போகுது. சிவா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. என்ன நம்புங்க. ஏய், இதோட சீரியஸ்னஸே புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இது தப்பு இல்லையா? கத்தாதீங்க சிவா. அம்மாக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க. தெரியாதானே அண்ணி போகுது. காவேரி, அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். போஸ்டர் ஒட்டினா ஊரே பாப்பாங்க. அப்ப அம்மாக்கு கண்டிப்பா தெரியதானே போகுது. நான் எப்படி வெளியில போவேன்? எனக்கு அசிங்கமா இருக்காதா? காவேரி, டேய் கண்ணா, அழாதடா. தைரியமா இரு, பாத்துக்கலாம். என்ன போஸ்டர்? கொஞ்சம் அழாம சொல்லு காவேரி. அழாம நான் என்ன பண்ண முடியும் அண்ணி? காவேரிய மிரட்டி தாஸ் எடுத்துக்கிட்ட செல்ஃபி போட்டோவை ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்ட போறானோ. காவேரியும் தாசும் காதலர்கள் மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? அதானே அப்பா கிட்ட சொன்னீங்க. இததான் நான் சொன்னேனா? அப்படியா காவேரி? தெரியாத மாதிரியே பேசாதீங்க, நான் கேட்டுட்டேன். சரி, ஓகே. இதை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கும் சிவாசருக்கும் கடமை இருக்கு. நீ அழாத, எங்களை நம்பு ப்ளீஸ். சரி, இதுக்கு தான் அழுதியா? பாவம் காவேரி, என்ன பண்ணலாம்? தாஸ் போஸ்டர் ஒட்டாம இருக்கணும்னா நான் சொல்றத கேப்பியா? அப்படியா? ஏய், சிக்கலா எதுவும் சொல்லக்கூடாது. காவேரிக்காக தான் கேட்குறேன், சொல்லுங்க. நான் உங்களை கேட்கல, காவேரியை கேட்கிறேன். நானா? சொல்லுங்க, தட்ட மாட்டேன், சத்தியமா கேக்குறேன். ஓகே, சொன்னதை கேட்டா போஸ்டர் ஒட்டாம அவன்கிட்ட இருக்கிற மொத்த போட்டோவையும் நம்ம அழிச்சிடலாம். முடியுமா? என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம். காவேரி, அப்படியா? சரி, ஓகே, அக்செப்டட். நைஸ். பயப்படாம நிம்மதியா போய் தூங்கு. தப்பா எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்.
காவேரிய தாஸ் கல்யாணத்துலேருந்து காப்பாற்றினதும் நீ தான். ஐ மீன் சாரி, நீங்கள் தான். இப்போவும் நீங்கள் தான் காவேரியை ரெஸ்கியூ பண்ணுறீங்க. தேங்க்ஸ் அலாட். இருக்கட்டும், உங்க தேங்க்ஸ்க்காகவும் இல்லை என் மேல சிம்பத்தி வரணுன்றதுக்காகவும் நான் இதெல்லாம் செய்யல. இது என்னோட கடமை. என்ன பேசியிருப்பாங்க? என்ன நடந்திருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. ஏய், இந்த சிச்சுவேஷன் அப்படி, நான் எந்த அர்த்தத்துலையும் அப்படி சொல்லல. ஏய், கிறுக்குத்தனமா பேசாத, அசிங்கமா இருக்குல்ல. ஜனனி, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? இத பாரு ஜனனி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ தான் ஓயாம ஒவ்வொரு நாளும் சிவாதான் என் புருஷன், சிவாதான் என் புருஷன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா அதுக்கான என்ன ஆதாரம் நீ வச்சுட்டு இருக்க? ஆதாரமா? ஆமா, எங்க உன் கழுத்தை காட்டு. எதுக்கு? சொன்னா காட்டேன். பாருங்க, என்ன ஆச்சு? உன் கழுத்தை நீயே பாரு. சிவாவுக்கு நீ மனைவிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் உன்கிட்ட இருக்கா? ஆதாரமா? எதுக்கு ஆதாரம்? என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு பொண்டாட்டிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வேணும்னு உனக்கு தெரியாதா? துளசி கழுத்துல சிவா கட்டின தாலி தொங்குது. எப்பவும் அப்படி இப்படின்னு அது ஆடிக்கிட்டே இருக்கு. அது இன்னும் அறுக்கலல்ல, அவ அறுக்கவும் விடமாட்டா. ஏன்னா அதுதான் ஒரு பொண்டாட்டிங்கிறதுக்கு அவளுக்கு ஆதாரம். ஆனா நீ நான் தான் சிவா பொண்டாட்டி, நான் தான் சிவா பொண்டாட்டின்னு சொல்ற. ஆனா கழுத்துல தாலி இல்லையே. அம்மா, கன்ஃபியூஸ் பண்ணாம கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்னத்த சொல்றது, பேச்சுக்கு தான் பொண்டாட்டி, பெருமைக்கு எருமை மெச்ச கதை தான். எருமையா? மா, ஜனனி பாவம்மா. கொஞ்சம் ஷார்ப்பா ஜனனிக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. சரி, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சொல்றேன் கேளு. உன் கழுத்துல தாலி தொங்கணும் ஜனனி. சிவா கட்டின தாலி உன் கழுத்துல மட்டும்தான் தொங்கணும். சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஜனனி. ஊரை கூட்டி சிவா கிட்ட உன் கழுத்துல தாலிய கட்ட சொல்லு. நீதான் சிவாவோட பொண்டாட்டின்னு இந்த ஊருக்கே தெரியணும். அத நீதான் தெரியப்படுத்தணும். இத பாரு, நான் தான் ஜனனின்னு பொய் சொல்லி நாடகம் ஆடின துளசிக்கே ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அதை விட உன் கல்யாணம் பிரம்மாண்டமா பெருசா இருக்கணும். இங்க பாரு, அடுத்த முகூர்த்தத்திலேயே உன் கல்யாணம் நடக்கணும். சிவா உன் கழுத்துல தாலி கட்டுறத நானு, ரம்யா, பவானி எல்லாரும் சந்தோஷமா பார்க்கணும். உடனே போய் அம்பலத்துக்கிட்ட பேசு. ஊமையா இருந்த அப்புறம் அவ்வளவுதான், உன் சிவா பறி போயிடுவான். ஏமாந்துட்டு இந்த மாதிரி அழுதுட்டு உட்கார வேண்டியதுதான். என்ன? சிவா, நீங்க கார்ல இருங்க, நானும் காவேரியும் வரோம். இந்த விஷயம் ஜனனிக்கு மட்டும் தெரிய வேண்டாம். ரொம்ப தான் பயப்படுறீங்க போல இருக்கு. பேசுனா பரவாயில்லைங்க, அவள் அழுதுருவா. பாவமா இருக்கு, என்ன பண்றது? ஓகே. சரி.
ஏழுமலை, நான் சொன்னல அது என்னன்னு பாரு. பார்த்துட்டு என்னன்னு சொல்லு. சரி, வச்சுட்டுமா? சரி. தாச பார்க்க போறேன். பார்த்து என்ன நடக்க போகுது? இது உங்க பிரச்சனை இல்ல, என்னோட பிரச்சனை. உங்க பேருக்கும் கௌரவத்துக்கும் எந்த பாதிப்பும் வராது. நான் வரவும் விட மாட்டேன். இது சத்தியம். நில்லு. எங்க போற? ஒரு முக்கியமான வேலையா போறேன். நீ எங்க வேணா போ. அப்படியே போயிட்டா கூட நல்லதுதான். அம்மா, எதுக்கு நீ மறுபடியும் சிவா கிட்ட பேசிட்டு இருக்க? அதுக்கு என்ன? நீ அவன் கிட்ட பேசக்கூடாது. அத நீ சிவா கிட்ட சொல்லு. என்கிட்ட ஏன் சொல்ற? ஏய், தாலி ஏன் வெளியே தொங்குது? உள்ள போட்டுக்க. வெளியே எதுக்கு தொங்க விடுற? சிவாக்கு நான் தான் பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் சொல்லாம சொல்றியா? ஏன் சிரிக்கிற? சாரி. இனிமே தாலி வெளியே தெரியாம உள்ளேயே போட்டிருக்கேன். இனிமே இப்படிதான் இருக்கணும். சரி. நில்லு. பேசிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு எங்க போற? என்ன அவசரம்? யார் கூட போற? கொஞ்சம் அவசரமா போகணும். ப்ளீஸ். அதான் என்ன அவசரம்னு சொல்லு. இந்த குடும்பத்தோட கௌரவம், மரியாதை எல்லாத்தையுமே காப்பாத்தணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்படி சிரிச்சுட்டே இருந்தா பார்க்க நல்லா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இரு. அதத்தான் நானும் சொல்றேன். சிரிச்சா அழகா இருக்க, சந்தோஷமா இருந்து. எங்க இவ சிரிக்கிறதுக்கே காசு கேக்குறா? தேங்க்ஸ் ஆண்டி. துளசி, நீ என்ன கிண்டல் பண்ணலையே? கிண்டலா? சச்சே, சத்தியமா நான் உண்மையதான் சொன்னேன். சிவா என் ஹஸ்பண்ட். என்கிட்ட இப்போ ஆதாரம் இல்ல, ஆனாலும் அவன் எனக்கு ஹஸ்பண்ட் தான். அதை எதுக்கு என்கிட்ட சொல்ற? என்ன நீ ஏமாத்த மாட்டல்ல? ஏமாத்தி சிவாவை பறிச்சுக்க மாட்டல்ல? ஏன் ஜனனி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன்னை மட்டும் இல்ல, நான் யாரையுமே ஏமாத்த மாட்டேன். என்ன நம்புறவங்களுக்காக நான் உயிரே கூட கொடுப்பேன். என்ன சொல்லிட்டு போறா? உயிரை ஏன் கொடுக்கணும்? எனக்கு நீ பேசுறதும் புரியல, அவ பேசிட்டு போறதும் புரியல. என்னமோ பண்ணுங்க போங்க. இரு. நீ எங்க போற? ஏன் கேக்குறீங்க? நான் உன் அண்ணி. நான் தான் சிவா பொண்டாட்டி. அப்படியா? வாழ்த்துக்கள். காவேரி, வா சீக்கிரம். இதோ வர அண்ணி. இரு. நீ என் கூட பேசுறது துளசிக்கு பிடிக்கல, அதான் அவ கூப்பிடுறா. ஐயோ, எனக்கே பிடிக்கல. கைய விடுங்க. அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? காவேரி, அவ என்ன கேட்டா? என்ன பேசிட்டு இருந்த? அவங்கதான் தேவையில்லாம. சரி விடு, நம்ம வேகமா போகணும். அந்த தாசை மீட் பண்ணணும். சரியா? சரி வா. இறங்கு. காவேரி, நீ பதட்டப்படாத. விட
காவேரி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஒரு 10 நிமிஷம் அந்த தாஸ் கிட்ட பேசிட்டு அவன் கவனத்தை திசை திருப்பு. அவனை யோசிக்க விடாம நீ பேசு. அதுக்குள்ள நானும் சிவாவும் உள்ள போய் முடிக்க வேண்டியதை முடிச்சிடுறோம். அண்ணி பயமா இருக்கு அண்ணி. ஏய் காவேரி, அவன் ஏதாவது உன்கிட்ட தப்பு பண்ணணும்னு நினச்சா சத்தமாக அண்ணன்னு கூப்பிடு. ம், பயப்படாத, தைரியமா இரு. அவனை கன்ஃபியூஸ் பண்ணு. உனக்கு காதல் இருக்கும்னு சொல்லி அவனை டவுட் படவே. தெளிவில்லாம அவனை குழப்பு. ஆனா நீ தெளிவா இரு. ஆ? ம் சரி, ட்ரை பண்றேன். சரி, போ. போ போ போ, தைரியமா இரு. போ போ. போ, let's go. போ. காவேரி, என்ன தேடி வந்திருக்கியா? நிஜமா கனவான்னு தெரியல. கையை பார்த்துக்கோ. ஆ. ஹே, உனக்கு தானே டவுட்டு, உன்னையே கிள்ளி பார்த்துக்கோ. என்னை தேடி வந்ததுக்கு தேங்க்ஸ். உள்ள வரியா? நான் அங்க பாக்குறேன். போலாம். போலாமே. ம். வா. போலாம். வா, வெல்கம். உட்காரு. ம், உட்காரு. அப்புறம் தாஸ், எதுக்கு என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற? நீ ஏன் வந்தியா, இல்ல உங்க அப்பா அனுப்புனாரா? நானா தான் வந்தேன். அப்பா எப்படி இப்படி என்ன தனியா அனுப்புவாரு? தனியா தான் வந்தேன். ஆமா, அம்மா இல்ல? உங்க அப்பா தான் எங்க அக்காவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டாரு. அதான் அக்காவை பார்க்க போயிருக்காங்க. ஆமா, நீ மட்டும் தனியாவா வந்த? ம். ஹே, கண்ணை பார்த்து பேசு. நீ அழகி, பேரழகி. இங்க பார்க்காத. நீ மட்டும் என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லு. உன் குடும்பத்தை அவமானப்படுத்த மாட்டேன், போஸ்ட் அடிச்சுலாம் ஓட்ட மாட்டேன், உங்களை அசிங்கப்படுத்தவும் மாட்டேன். என்ன, தாலி கட்டவா? ஆமா, நீ வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணல, அவள என்ன பண்ணுவ? கொலை பண்ணிடுவியா? செல்லம், அவளை பத்தி நீ கவலைப்படாத. நம்ம வாழ்க்கையில அவ குறுக்கெல்லாம் வரமாட்டா. என்ன நம்பு. சிவா, தேடுங்க. துளசி, ஃபோன் இருக்கு, ஆனால் எப்படி லாக் ஆயிருக்கு? சிவா, நீங்க அங்க தேடுங்க.
என்ன சத்தம் அது? ஏய் நில்ல சொல்றத முழுசா சொல்லிட்டு போ. உள்ள ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. சிவா